சூப்பரா இருக்கு பாருங்க. கிர்னி பழம் ஜூஸ் இப்படிதான் எடுக்கணும். ஃபுல்லா எடுத்துட்டு பப்பாளி பழம் மாதிரி தான் இருக்கும். பப்பாளி பழம் மாதிரி தான் தோலை மட்டும் எடுத்துடணும். கிர்னி பழம் வந்து உள்ள பழத்தை எல்லாத்தையுமே எடுத்துடணும். சரி. நான் ஒரே இதை மட்டும் எடுத்து காமிக்கிறேன், ஒரு கணத்தை. மீதி இருக்கிற எல்லாத்தையும் நீங்க தான் எடுக்கணும். அப்பதான் அடுத்த தடவை ஜூஸ் வாங்கிட்டு வந்தா செய்யறதுக்கு நாங்க இல்லைன்னா கரெக்டா இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு, தேங்காய் திருவுற போலதான் இருக்கு. அவ்வளவுதான். தேங்காய் திருவுற மாதிரி தான். ஆனா நீ தேங்காய் திருவுனா இந்த எல்லாமே வீணா போயிடும். ஒரு நிமிஷம் வேண்டாம், இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, தேங்காய் மாதிரி திருவிட்டான் பாருங்க. இது பாருங்க, இப்ப இது வந்து ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டியதான். இதுல வந்து இது உள்ளே வச்சு ஊத்தி வச்சிருக்காங்க, எண்ணெய் ஊத்தி விளக்கே போடலாம். விளக்க போடலாம் பாருங்க. அது எம்மா அழகா இருக்கு பாரு, கொட்டாஞ்சி நல்லா. நீ அதை விடு, அதை விடு. பாருங்க மக்களே, ஒரு வழியா வந்து ஆயா சொன்ன மாதிரி கிர்னி பழம் எல்லாத்தையுமே அரிஞ்சாச்சு. அரிஞ்சு எப்படி கேசரி மாதிரி இருக்கு பாருங்க. இது பாருங்க, இது ஒரு வித்தியாசமான கப்பு மாதிரியே இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து விலை கொளுத்தும் போது விலைக்கு பதில் வச்சுக்கலாம் உள்ள.